வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்ற செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்காவில் விமானம் ஒன்றிலிருந்து 14 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து வடக்கு கிழக்கில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. பதவி நீக்கப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி பார்க் கியூன் ஹை கைது செய்யப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். துபாயிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் ஒன்றிலிருந்து 1,40,00,000 ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. 1.4 கிலோகிராம் எடையுடைய ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன ககதவ குறிப்பிட்டுள்ளார். விமானத்தின் கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை அவை கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். குறித்த விமானத்தில் வருகை தந்த பாகிஸ்தான் நாட்டு பிரஜையொருவரால் ஹெரோயின் கடத்தப்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகிப்பதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் பின்னர் கைப்பற்றப்பட்ட ஹெரோயினுடன் சந்தேக நபரை கைது செய்து போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கிண்ணியா அல் இர்பான் மகா வித்தியாலயத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் இருமாடி கட்டிட தொகுதி கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணியால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. எங்களுக்கு இப்பொழுது பிரச்சனையான ஒரு விஷயமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது பல்வேறு மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே வேலையில்லாத பட்டதாரிகள் தங்களுக்கு வேலை கேட்டு போராடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது எங்களுடைய மாகாணத்தினுடையது மாத்திரமல்ல, எங்களுடைய நாட்டினுடைய சமூக பொருளாதார அரசியல் ஒழுங்குகளிலே இருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக இத்தகைய விஷயங்கள் மேலெழுகின்றன. எனினும் இத்தகைய வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு உரிய ஒழுங்குகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது என்பதை நான் மறக்கவில்லை. நாட்கள் விரைவாக நகர்கின்ற போதிலும் தமது உறவுகள் தொடர்பில் எந்தவித பதிலையும் அரசாங்கம் வழங்க முன்வரவில்லை என காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவலை வெளியிடுகின்றனர். கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் நிலை தொடர்பில் பதில் வழங்குமாறு கோரி 40வது நாளாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா மத்திய தபால் நிலையத்திற்கு முன்றலில் 36வது நாளாகவும் போராட்டம் தொடர்கின்றது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 25வது நாளாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்றலில் போராட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மருந்தங்கேணி பிரதேச செயலகம் முன்றலில் 17வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் தொடரும் போராட்டம் 27வது நாளை எட்டியுள்ளது. தமது போராட்டங்கள் ஒரு மாதத்தை கடந்துள்ள போதிலும் உரிய தரப்பினால் பதில் கிடைக்காது குறித்து தாம் விரக்தி நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் தமக்கான நியமனங்களை விரைவில் வழங்க கோரி போராடி வருகின்றனர். 39வது நாளாக இவர்களின் போராட்டம் மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் நடைபெற்று வருகின்றது. அம்பாறை மாவட்ட பட்டதாரிகளின் போராட்டம் இன்றுடன் 32வது நாளை எட்டியுள்ளது. காரைதீவு சுகாதார பணிமனைக்கு அருகில் இவர்களின் போராட்டம் வலுப்பெற்று வருகின்றது. இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் வலுப்பெற்றுள்ள போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. இதேவேளை யாழ் மாவட்ட செயலகம் ஒன்றில் 33வது நாளாக யாழ் மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வடபகுதி மக்களின் நிலமீட்பு போராட்டங்களும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ராணுவம் வசமுள்ள 530 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கேப்பாப்பிலவு மக்கள் ஆரம்பித்த போராட்டம் 31வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. கடற்படையின் பயிற்சி முகாமாக உள்ள தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி மன்னார் முள்ளிக்குளம் மக்கள் ஆரம்பித்த போராட்டத்தின் 9வது நாள் இன்று. கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்களும் காணி உரிமம் கோரி 10 நாட்களாக போராடி வருகின்றனர். இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிகின்.
மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இம்மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய மாகாணங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் காலி கொழும்பு ஊடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். இதேவேளை ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும். விளையாட்டுத் துறையில் ஆற்றல் மிக்கவர்களுக்கு மகுடம் சூட்டும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா இன்றிரவு கோலாகலமாக நடைபெறவுள்ளது. விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுத் துறையில் ஆற்றல்களை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகள் மற்றும் பயிற்றுநர்களை வாழ்த்துவதற்காக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா நடத்தப்படுகிறது. இலங்கையில் இலத்திரனியல் ஊடகமுற்று விளையாட்டுத் துறைக்காக நடத்தும் முதல் விருது வழங்கல் விழா இதுவாகும். இன்று இரவை வர்ணமயமாக்க உள்நாட்டு இசைக்கலைஞர்களும் பாடகர்களும் தயாராக உள்ளனர். விழாவில் 20 பிரதான விருதுகளும் பாராட்டு பதக்கங்கள் 10 வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரம் கிடைக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் பிளாட்டினம் விருதும் பரிசளிக்கப்பட உள்ளன. பாடசாலைகள், விளையாட்டுக் கழகங்கள், தேசிய குழாம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் வீர வீராங்கனைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். விளையாட்டுத் துறையில் நிபுணத்துவம் கொண்ட நடுவர் குழாம் விருதுக்குரியவர்களை தெரிவு செய்துள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தில செய்திகளை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.